அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெரிய பெரிய மலை குன்று அளவிற்குண்டான நன்மைகளை காட்டுவான். அடியானே இதோ இது உனக்குரியது, அடியானே இதோ இது உனக்குரியது. உடனே இவனால் கட்டுப்படுத்த முடியாமல் அல்லாஹ்விடத்தில் இவன் கேட்டே விடுவான், யா அல்லாஹ் அன்னா லி ஹாதா, யா அல்லாஹ் அன்னா லி ஹாதா, இது எனக்கு எப்படி கிடைத்தது அல்லாஹ்வே. ஏன்னா அவனுக்கு தெரியும் அவன் எவ்வளவு தூரம் தொழுதிருக்கிறான், இவன் தஹஜ்ஜத் எப்படி, தொழுகையில இவன் எப்படி இருந்திருக்கிறான், இவன் எவ்வளவு தூரம் குர்ஆன் ஓதி இருக்கிறான், எவ்வளவு தூரம் மார்க்க ஈடுபாடோடு இருந்திருக்கிறான் என்பது ஒவ்வொரு மனிதருக்கும் தெரியும். யா அல்லாஹ் அன்எக்ஸ்பெக்டடா, நான் எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு இவ்வளவு பெரிய நன்மைகள் எனக்காக இருக்கிறதே, இது எனக்கு எப்படி அப்படின்ன உடனே பிள்ளைகளை வைத்திருக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் இதில் செய்தி இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, பிள்ளைகளை வைத்திருக்கிற ஒவ்வொரு பெற்றோருக்கும் இதிலே செய்தி இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த இடத்தில் அந்த அடியானுக்கு நினைவுபடுத்துவான், அடியானே நீ இறந்ததற்கு பிறகு உன்னுடைய பிள்ளைகள் உனக்காக கேட்ட பாவ மன்னிப்பின் பலன்தான் இவ்வளவு பெரிய நன்மைகள் உனக்காக இருக்குது. அப்படி ரெண்டு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. பிள்ளைகள் இருந்தால் பிள்ளைகளுக்கும் இதை சொல்லிக் கொடுங்க. பெற்றோர்கள் உயிரோடு இருக்கும் போது பிள்ளைகளுக்காக அந்த பெற்றோர்கள் செய்கிற பிரார்த்தனை வலிமையானது. பெற்றோர்கள் இறந்ததற்கு பிறகு அந்த பிள்ளைகள் பெற்றோர்களுக்காக செய்கிற பிரார்த்தனை வலிமையானது. அதுக்காக மற்ற பிரார்த்தனையை நான் தவறாக குறைத்து மதிப்பிடவில்லை. பிரார்த்தனைகளிலேயே சில பிரார்த்தனைகளுக்கு வலிமை இருக்கிறது அல்லவா. சாதாரண ஒரு நேரத்தில் நம்ம செய்கிற பிரார்த்தனை தஹஜ்ஜத்தில் செய்கிற பிரார்த்தனைக்கு வித்தியாசம் இருக்கிறதா இல்லையா? சாதாரண ஒரு இடத்தில் நான் அமர்ந்து கேட்கிற பிரார்த்தனையும் தவாப் செய்யும் போது நான் கேட்கிற பிரார்த்தனைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறதா இல்லையா? அதே போல நண்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு பிரார்த்தனைக்கும் ஒரு கனப்பரிமாணம், ஒரு வெயிட்டேஜ் இருக்கிறது. இதில் பிள்ளைகள் பெற்றோருக்காகவும் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காகவும் செய்கிற பிரார்த்தனைகளை உலமாக்கள் வலிமையானது எது என்பதை வரிசைப்படுத்துகிற போது நமக்கு சொல்லுகிற ஒரு உபதேசம், பிள்ளைகள் உயிரோடு இருக்கும் போது அந்த பிள்ளைகள் பெற்றோரை மனங்குளிர வைத்து அதனுடைய பிரதிபலிப்பாய் அந்த தாயும் தந்தையும் தான் பெற்றெடுத்த வாரிசுகளுக்காக பிரார்த்தனை செய்யும் போது அது வலிமையானது. அதே மாதிரி அந்த பெற்றோர்கள் இறந்ததற்கு பிறகு அந்த பெற்றோர்களை மனதார நினைத்து உளமாற நினைத்து அந்த பெற்றோர்களின் பாவங்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்கிறானே ஒரு பிள்ளை, அது வலிமையானது. அதனால் தான் ஒரு ஆதமின் மகன் இறந்ததற்கு பிறகு இறந்தும் அவனுடைய அமல்கள் இறக்காமல் இருப்பது 3 வழி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற போது அதில் ஒன்றை எதை சொன்னார்கள்? பி வலதின் சாலிஹின் யதுஉ லஹு, அவன் இறந்ததற்கு பிறகு அவனுக்காக பிரார்த்தனை செய்கிற, நல்ல பிரார்த்தனைகளை செய்கிற நல்லொழுக்க பிள்ளை அப்படின்னு சொன்னாங்க. அதனால் எந்த விஷயங்கள் நடந்தாலும் அதில் ஒரு சிந்தனையை நாம் செலுத்த வேண்டும். இது நன்மைகள் என்ன